இப்போ சுமாரா எவ்வளவு செடி கன்றுகள் மரக்கன்றுகள் நம்ம கிட்ட இருக்கு மேடம் நம்ம நர்சரியில? இப்போ வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15,000 நம்பர்ஸ் வந்து இருக்கும் சார். எல்லா டைப்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 30 நம்பர்ஸ்க்கு மேலேயே இருக்கு எல்லா வெரைட்டிஸ்லயும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நம்மளுக்கு கஸ்டமர் ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வகையை கேக்குறாங்க. கண்டிப்பா அது வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்டாக் இல்ல அந்த பிரீட் நம்ம கிட்ட இல்லைன்னா? ஓகே சார், அது இல்லைன்னா வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா நாங்க வாங்குற இடம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து நாங்க வாங்குறோம். எப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வாங்குறோம். சப்போஸ் அது இங்க கிடைக்கிற மாதிரி இருந்தா நாங்களே ஆர்டர் பண்ணி நாங்க வாங்கிடுவோம். இல்ல எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள எனக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நாங்களே கன்சர்ன்ட் அந்த பிளேஸுக்கு போயிட்டு எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருப்போம். அப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுவோங்க. இப்போ நம்ம நர்சரி ஆரம்பிச்சு எவ்வளோ 2 years ஆச்சு. 2 வருடங்களா? இந்த 2 வருடங்களா நீங்க உங்க கஸ்டமரை அப்சர்வ் பண்ணதுல மக்கள் எதை அதிகமா விரும்புறாங்க மேடம்? இப்போ பூக்கள், பூச்செடியா இல்ல பழங்கள் செடியா, காய்கறி செடியா இல்ல மருத்துவ தாவரங்களா, இல்ல எது அதிகமா வாங்குறாங்க மேடம்? ஓகே, அதாவது சார் கஸ்டமர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா சில பேர் வந்து அவங்களோட இதை பொறுத்து தான். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார் இருக்காங்க, அவங்க வந்து எப்பயுமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வச்சிருக்கோம். சில இப்ப விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாமே வந்து கொய்யா, மாங்கண்டுலையும் வந்து நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸ் ஒரு மோர் தென் 8 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். எல்லாமே ஹைபிரிட் தான். சில பேர் வந்து அவங்க தோப்புக்கு வைக்கிறதுக்காக வந்து ஃபார்மர்ஸ் மோஸ்ட்லி வந்து மேங்கோ கேட்பாங்க, அப்புறம் கொய்யா கேட்பாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த நம்ம எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வச்சு இது பண்ணதுனால எல்லாரும் தெரிஞ்சு இன்னன் அரௌண்ட் நம்ம மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு இங்கே வர்றாங்கன்னா, ஓ அதாவது வந்து டிராகன் ஃப்ரூட்டா இந்த நர்சரியில் இருக்கும், நம்ம கிரீன் சொல்யூஷன்ஸில் இருக்கும், இல்லை வேற முள் சீத்தாவா வேற எங்கேயும் இருக்காது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வராங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு போய் அவங்க மூலமா வந்து அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருது. ஸோ இங்கே வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கார்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ தென்னை, மாங்கண்டு இந்த மாதிரி வாங்குவாங்க. ஃப்ரூட் டைப்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்க சார். இப்போ வந்து நம்ம மேடமோட கார்டன்ல வந்து பழங்களுக்கான செடிகளுக்கான வரவேற்பு வந்து கஸ்டமர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து பிரத்யேகமாக இவங்க வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. சரிங்க மேடம், இப்போ ஒரு நர்சரி கார்டன் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அவருக்கு தேவையான செலவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? இப்போ இடத்திற்கு, கன்றுகளுக்கு, இந்த மாதிரி ஒரு நர்சரி கார்டன் ஆரம்பிக்கணும்னா அவர் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்? கண்டிப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நர்சரி கார்டனுக்கு தேவையானது வந்து நீங்க சொல்ற மாதிரி இடம் தான். இடம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய அளவில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ப்ளஸ் வந்து என்னென்னா பிளான்ஸ் வந்துங்க ஒரே இடத்துல வந்து நமக்கு எல்லா பிளான்ஸுமே வந்து கிடைக்காது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இடத்துல வந்து நம்ம சின்ன சின்ன பிளான்ஸாக சாப்ளிங்ஸாக தான் விற்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பேக் வந்து மாற்றணும். பிளாக் பாலித்தீன் பேக்கில் வந்து நம்ம மாற்றிட்டு அதே மாதிரி வந்து இப்போ மித்த அந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் டைப்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆந்திரா சைடு தான் கம்மியான விலைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃப்ரூட் இப்போ அதே மாதிரி வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துல இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சு அது வச்சா மட்டும் போதாது, அதை வந்து அப்பப்போ அதோட ஸ்டேஜஸை பார்த்து நம்ம பேக் வந்து மாற்றிட்டே இருக்கணும். ப்ளஸ் டெய்லி வந்து தண்ணி இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்கிறது வந்து இடம் ப்ளஸ் வந்து பிளான்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் உங்களோட இடத்துல வந்து தோப்பு மாதிரி இருக்குது, இல்லை ஆல்ரெடி நிழல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது, என்னால் அது வேறு எதுவும் பண்ண முடியல அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஷேட் நெட் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஷேட் நெட் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 25%, 50%, 90% 3 டைப்ஸ் ஆஃப் இது வந்து இருக்குது. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து 90% ஷேட் நெட். 90% இந்த சென்ஸ் வந்து 10% ஆஃப் த சன்லைட் மட்டும்தான் உள்ள வரும், பிளான்ட்ஸுக்கு வந்து உள்ள வரும். இது போதுமானதா இருக்கும். அதாவது மதுரை கிளைமேட்டுக்கு இது போதுமானதா இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் நம்ம ஒரு பொள்ளாச்சி மாதிரியான ஏரியாலயோ இல்ல கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாலயோ நம்ம போட்டோம்னா 50% ஷேட் நெட் வந்து எனஃப். பட் நம்ம மதுரை கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால 90% போட்டோம்னாலே போதும்.
இல்ல எனக்கு வந்து மலை பிரதேசத்துல இருக்கணும் இது போடவே தேவையில்லை. இது போடவே தேவையில்லை. ஒருவேளை மழை அதிகமா பெஞ்சு அதனால அதுக்கு வந்து பண்ணலாங்க சார். அதுக்கு வந்து பாலி ஹவுஸ் இல்ல கிளாஸ் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஒயிட் பாலித்தீன் ஷீட் இருக்கும், அதுல வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் மாதிரி கிளாஸ் ஹவுஸ்னு பேரு அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே வந்து ஹாட்டாவே இருக்கும். சோ அதுல வந்து நம்ம உள்ள வைக்கும் போது அந்த சீட்லிங் வந்து ரூட்டிங் எமர்ஜென்சிக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஏரியா ஹில் ஏரியால வந்து மோஸ்ட்லி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நம்ம பிளைன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் நெட் போடுறது தான் பெஸ்ட். ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90% வந்து இனஃபாக இருக்கும். இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து நிழல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த ஷேட் நெட் வந்து தேவையில்லை. அந்த நிழலே வந்து இந்த பிளான்ஸ்க்கு வந்து போதுமானது. ஸோ அப்பப்போ நம்ம எடுத்துட்டு பேக் மட்டும் மாற்ற போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நர்சரியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹோஸ் வச்சு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து அடிச்சிருவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அப்போ லேபர் அவைலபிலிட்டி இல்லாததுனால நாங்கள் மோட்டர்லேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கோம். இதில் வந்து நம்ம வேல்வை மட்டும் இது பண்ணி விட்டால் போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து நர்சரிஸில் வந்து வேறு என்னென்னா பாட்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு சேல் பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நர்சரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு, லேண்டுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அவ்வளோதான் செட்டப். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு நர்சரி கார்டன் வந்து வாங்கி விற்கிற இடம் மாதிரி இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய இதுவே ஒரு தோட்டம் தான். கண்டிப்பா. ஏன்னா இது விற்கிற வரை இதை நம்ம தான் பராமரிக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளவு வேலையாட்கள், வேற என்ன விஷயங்கள் தேவைப்படுதுங்க? அதாவது சார் இப்போ நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியான ஏரியா தான். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 2 லேபர்ஸ் வந்து தேவையா இருக்கும். அவங்களோட வேலை அவங்களே இதே போதும். வேலையாட்களோட வேலை என்னன்னா டெய்லி வந்து தண்ணி அடிக்கிறது, வாட்டரிங் பண்றது எல்லா பிளான்ஸுக்கும். ப்ளஸ் என்னன்னா இதில் வந்து வீடிங்னு சொல்லுவாங்க, அதாவது களையை எடுத்து எல்லாமே பராமரிப்பு பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறது. அப்புறம் முக்கியமான வேலை என்னன்னா பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வளர அந்த பேக்ஸ் வந்து அப்பப்போ நம்ம அந்த சைஸை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். மாற்றினாதான் அதோட க்ரோத் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பேக்லேயே இருக்குது அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து அந்த பேகுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர அது வந்து வெளியில் எந்திரிக்காது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்து பேக்ஸை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பெரிய வேலையாக இருக்கும். அப்புறம் அப்பப்போ வந்து நம்ம வந்து ஒரு உரம் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலை மட்டும்தான் இருக்கும். மித்தபடி வந்து ஒரு இந்த மாதிரியான கொஞ்சம் ஏரியாவுக்கு வந்து ஒரு 2 லேபர்ஸ் வந்து போதுமானது. கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது, ஒரு ஏக்கரில் இருக்குது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 பேர் அந்த மாதிரி தேவைப்படுவாங்க. இப்போ நர்சரி கார்டன் வந்து லாபகரமான தொழிலா மேடம்? இதுல இருந்து லாபம் எடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ நம்ம வாங்கி வைக்கிறோம், கண்டிப்பா ஒரு சில இப்போ மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வைப்போம், அது விற்கலைன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். இப்போ நம்ம செடிகளை வாங்கி வைக்கிறோம், விற்கலைன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது மரமாகவும் அது பெரிய லெவலில் வரப்போ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்? அதாவதுங்க இப்போ வந்து பிளான்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா எங்ககிட்ட சின்ன செடியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே நம்ம கொஞ்சம் வளர்த்து பெரிய இதாக வச்சுட்டோம்னா இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு சில பேர் சின்னது கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை எனக்கு பெருசுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸோட இதை பொறுத்து தான், விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா அது வளர நாங்கள் அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து விட்டுருவோம். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா எங்ககிட்ட இவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க, இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் வைங்க, நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து ரொம்ப சின்ன செடியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு எமர்ஜ் ஆகிறதுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கிளைமேட்டில் வந்து அதை அடாப்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நாங்கள் ஒரு வெயிலில் வச்சுருக்கோம், இந்த கிளைமேட்டில் ஒரு அடாப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சின்ன செடியவே நம்ம இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது அது வந்து சில சமயம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை சில சமயம் அது காஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அது கொஞ்சம் இதாகும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இதே வந்து கொஞ்சம் நம்ம பெரிய மரமாவோ கொஞ்சம் பெரிய செடியாவோ வளர்த்து அதை அவங்க கொண்டு போய் வைக்கும்போது அது ஆல்ரெடி இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிருக்கிறதுனால அதோட வேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே போயிருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கும்போது அது ஓரளவுக்கு செட் ஆயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸோட இதை பொறுத்து தான், அது வந்து பெருசோ சின்னதோ நாங்கள் வந்து பேகை மாற்றி அதை பெருசாக வளர்த்துக்கிட்டு தான் இருப்போம். சில பேர் வந்தவுடனே என்ன கேட்பாங்க, பரவாயில்லையே பெரிய பிளான்ட்டாக இருக்குது நாங்கள் இதே எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி லாஸ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாயலாக நடந்துக்கிறணும், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிளான்ட்டு ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம நர்சரியில் அப்படிலாம் இல்லை.
அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரியான காஸ்ட்டு தான் நம்ம வச்சு விற்போம். ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த கார்டனா நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை.